என் பேர் வந்து தஞ்சை மகாதேவன். மயிலை கருணை கரங்கள் அறக்கட்டளைன்னு சொல்லிட்டு ஒரு 5 வருட காலமாக சாலையோரம் உள்ள மக்களுக்கு உணவுகள் வழங்கி உங்களுக்கு சேவை செஞ்சுட்டு வரோம். அந்த வகையில் அண்ணன் பேர் வந்து கலையரசன். அவங்க வந்து ஒரு மாற்றுத்திறனாளி. தொடர்ந்து நம்ம செய்யக்கூடிய மக்கள் சேவையெல்லாம் பார்த்து இது மாதிரி எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு, அரிசி இல்லை, மளிகை பொருள் இல்லை அப்படின்னு சொல்லி மிகவும் வருத்தத்தோடு நமக்கு மெசேஜ் போட்டுகிட்டே இருப்பார். அந்த மெசேஜை வந்து அண்ணன் சதீஷ் அவருக்கு ஈரோட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த மெசேஜை நான் ஃபார்வேர்ட் பண்ணேன். அண்ணன் உடனே வந்து சரிங்கண்ணே, நம்ம பண்ணி கொடுத்துடலாம், கண்டிப்பாக இத்தனை பெரிய விஷயம் இல்லை, நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொன்னார். அந்த வகையில் இன்றைக்கி வந்து அண்ணன் வந்து ஈரோடு மாவட்டத்துலேருந்து மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூருக்கு வந்து, பெரம்பூர்லேருந்து கிளியனூர் கலையரசன் அண்ணன் வீட்டுக்கு வந்து அண்ணனே நேரடியாக வந்து அரிசி, மளிகை பொருள், ஒரு மாதத்துக்கு தேவையான அரிசி, மளிகை பொருள், நோட்டு புக்கு, காய்கறிகள் இதெல்லாம் வாங்கி கொடுத்து நேரடியாக வந்து உதவி பண்ணியிருக்காரு. அண்ணனுக்கு மனமார்ந்த நன்றிகள். ஈரோடு மாவட்டத்திலேருந்து சதீஷ் அண்ணன் வந்திருக்காரு. அவரும் வந்து இருக்கப்பட்டவங்களை, கஷ்டப்படக்கூடிய ஒரு ஃபேமிலியில் இருக்கிறவங்க, அன்றாடம் கூலி வேலைக்கு போய் அவங்களுடைய உதவி செய்யணும் அப்படின்ட்டு இது மட்டும் இல்லை, பல உதவிகள் செஞ்சுட்டு வராங்க. நேரடியாக போய் இது மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு தேடி தேடி உதவி பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில் இன்றைக்கி மயிலாடுதுறை மாவட்டத்தில் வந்து உதவி பண்ணியிருக்காரு. அண்ணனுக்கு மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து இது போல் செய்வதற்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மாவட்டத்துலேருந்து வந்திருக்காங்கண்ணா. இது அண்ணன் மகாதேவன் அண்ணன் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதுமாரி முடியாதவங்கன்னு கிளியனூர், மயிலாடுதுறை கிளியனூர்லேருந்து இதுமாரி ஒருத்தங்க மாற்றத்தினால இதுமாரி கால் இதாகி இருக்குது, இந்தமாரி அவங்களெல்லாம் முடியல, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற முடியும்னு நான் கேட்டிருந்தாங்க. அப்புறம் என்னால் முடிஞ்சதை நான் தினசரி கூலிக்கு தாங்க போய் ஒன்றுக்கும் தேடி தேடி போய் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வாட்ஸ்அப்பில் பார்க்க எனக்கு ஒரு மாதிரியாக உறுத்திக்கிட்டே இருந்தோன்னே திரும்பி இதுக்கு எப்படியாவது செய்யணும்னு நான் ரொம்ப நாளாக இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் சொன்னோன்னே டக்குன்னு அப்புறமேட்டுக்கு இதுக்கு ரெடி பண்ணி நம்மளால் முடிஞ்சதை உதவியை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் ரிஸ்க்கான வேலைக்கு தாங்க நான் போகிறது. தென்னை மரம் விட்டாக எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கான, உயிரை பணைய வச்சு தான் அந்த வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அந்த மூலியமாக தான் ஒருத்தருக்காக நிறைய பேர்த்துக்கு நான் பண்ணியிருக்கேன். அதில் அண்ணன் வந்து என்னை வந்து ஊக்குவிக்கிற மாரி இந்த ஒரு செயலை வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டோன்னே நான் அதை எப்படியாவது செய்யணும்னு என்னால் முடிஞ்சது நான் செஞ்சுருக்கேங்கண்ணா. இதுக்கு என்னோடய ஒத்துழைப்போட அண்ணனோட ஒத்துழைப்பு தான் அதிகம். இவங்களுக்கு செய்கிறதுக்கு ஆர்வம் பண்ணதே அண்ணன் தான். அது அவங்க அறிமுகம் படுத்தலைன்னா எனக்கு தெரியாது. அதனால் அண்ணனுக்கு ஒரு நன்றி.